பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் வெற்றி மேல் வெற்றி குவிய வேண்டும். தடைகளோ தடங்கல்களோ ஏற்படக்கூடாது, எதிர்ப்புகள் அகல வேண்டும் என்பதே நம்முடைய அனைவரின் எண்ணமாகவும் இருக்கும். அப்படி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என எண்ணுபவர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டிய மலர்தான் இந்த விருட்சி. வாருங்கள், விருட்சி மலரின் சிறப்புகளை பார்ப்போம். வெற்றி எனப்படும் விருட்சிப்பூ செங்கொடி வேரி, குள்ளை, செச்சை என பலவாறு குறிப்பிடப்படும் இதன் பூர்வீகம் நமது பூமிதான். இக்ஸோரா என்று அழைக்கப்படும் இது இட்லிப்பூ என்று பரவலாக அறியப்படுகின்றது. சிவப்பு, வெண்மை, மஞ்சள் என அடர்ந்த கண்ணை கவரும் நிறங்களை கொண்ட இத்தாவரம் சங்ககால நூல்களில் இடம்பெற்றுள்ள பெருமை உடையது. ஆயினும் சிவந்த நிற மலர்களே வழிபாட்டிற்கு உரிய மலர்களாக போற்றப்படுகின்றன. ஊசி போன்ற காம்புகளுடன் கொத்தாக மலரும் இப்பூ தெய்வங்களுக்குரிய கன்னிமாலையாக சூட்டுவதற்கு உகந்தது. சங்க காலத்தில் போருக்கு புறப்படும் வீரர்கள் அணிந்த மலராக இந்த வெற்றி புறத்திணை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் வெற்றி மலரை அணிந்து விளங்கியிருந்த திறத்தினை திருமுருகாற்றுப்படை போற்றுகின்றது. குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ இது. முருகனை கடவுளாக உடைய குறிஞ்சி நில மக்கள் இப்பூக்களை சூடும் வழமை உடையவர்களாக இருந்துள்ளனர். இப்பூக்களின் பசை ரணங்களை ஆற்றும் அருமருந்து. புற்றுநோய் கண்டவர்கள் இப்பூக்களின் கொதித்த வடிநீரை பருகி வர நல்ல நிவாரணம் தெரியும். அல்சருக்கும் கண்கண்ட மருந்திது. இப்பூக்களின் சுவாச மனமானது கருப்பை குற்றங்களை போக்கிடும் தன்மை கொண்டது. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றி மலர்களால் முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் தீராத கடனும் படிப்படியாக தீரும். நீண்ட நாள் வியாதிகள் பறந்து போகும். நவக்கிரக செவ்வாயின் தோஷங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். அமாவாசை அல்லது அஷ்டமியுடன் செவ்வாயும் இணைந்து அமையும் தினங்களில் துர்க்கை அல்லது கொற்றவை முதலான வேக வடிவ பெண் தெய்வங்களை இப்பூக்களை சாற்றி வழிபட எதிரிகள் ஒடுங்குவர். எதிர்மறை சக்திகள் விலகி வாழ்வில் ஏற்றங்கள் உண்டாகும். சிவாலயத்து அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமைகளில் விருட்சி மலர்களை மாலையாக தொடுத்து சாற்றி வணங்கிட சத்புத்திர பிராப்தி எளிதில் உண்டாகும். உங்களுக்கு இந்த பலன்கள் அனைத்தும் ஒருங்கே பெற வேண்டும் எனில் நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த வெற்றி மலரை வளர்த்து எப்பொழுதும் அதனை உங்கள் கண் பார்வையில் படும்படியும் வைத்துக் கொள்ளலாம். வெற்றிகளை தரும் விருட்சி பூக்களை போற்றி வளர்த்து பயன்பெறலாமே. குருவே சரணம்.